அனைவருக்கும் வணக்கம் and a very happy weekend. இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது, ஆஃபர்ஸும் சிலது ரிவீலாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். அதோட Realme UI 3.0 இந்தியா லான்ச் டைம்லைன் ரிவீலாக இருக்குது, அதுவும் என்னென்னு பார்த்துலாம். iQOO Z5 இந்தியாவில் வரப்போகுது, பட் Z5X இதுவும் லிஸ்ட்டாக இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 640ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் ஃபோட்டோஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைடிங் இமேஜஸ். நம்மளுடைய மெயின் கேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸும் கூகுள் ஃபோட்டோஸில் அவைலபிளாக இருக்கும். பட் சில இமேஜஸை இனிமேல் நீங்கள் ஹைட் பண்ணுற மாதிரி ஒரு புது ஃபோல்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க. பட் ஆல்ரெடி நீங்கள் ஒருவேளை பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹைடிங் இமேஜஸ் ஃபீச்சர் அதில் இருந்தது தான். இப்போ எல்லா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் ஹைட் பண்ணுவீங்க. அகெயின் வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இல்லைனா பின் இல்லைனா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஏதாவது போட்டு அன்லாக் பண்ணி அந்த இமேஜஸை நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து இந்த ஃபீச்சர் கொண்டு வராங்க. சைனீஸ் கவர்மெண்ட் வந்து கிரிப்டோ கரன்சி அதாவது பிட்காயின்கான ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கிரிப்டோ கரன்சியை சைனாவில் பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது இந்த அனௌன்ஸ்மெண்ட். கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. சைனாலும் வச்சிருக்கிறது இல்லீகல் கிடையாது, பட் அதில் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் சைனாவில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஏதாவது பொருள் வாங்குறதோ சேல் பண்ணுறதோ பிட்காயின் அதாவது கிரிப்டோ கரன்சிஸில் பண்ணுறது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனீஸ் கவர்மெண்ட் வந்து கிரிப்டோ கரன்சிஸை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ குளோபல் ட்ரேடிங்கில் கிரிப்டோ கரன்சிஸில் சைனா வந்து பின் வாங்குற மாதிரி இருக்குது. இப்போ பார்க்கும்போது ட்விட்டர் அவங்களுடைய யூசர்ஸ்க்காக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் லிமிட் எக்ஸ்டென்ஷன். கேரக்டர் லிமிட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தற்சமயம் நீங்கள் ட்வீட் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா 280 கேரக்டர்ஸ் தான் டைப் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு டைப் பண்ண முடியாது. பட் இந்த லிமிட்டை வந்து இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான டெஸ்டிங் தற்சமயம் பீட்டா டெஸ்டிங்கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 280 கேரக்டர்ஸ் மேலேயும் வந்து ட்வீட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கங்க, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஏதாவது ட்வீட் பண்ணணும் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் எல்லாம் டைப் பண்ணிகிட்டே வருவேன். அதுக்கப்புறம் வந்து வெயிட்டு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் டைப் பண்ணும்போது அங்கே வந்து டைப் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணி தான் நான் ட்வீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 280 லிமிட் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஃபைனலாக அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலுக்கான டேட்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. இது அக்டோபர் 4th ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை ப்ரைம் மெம்பர்ஸாக இருந்தால் அக்டோபர் 3 உங்களுக்கு இந்த சேல் ஸ்டார்ட் ஆகிடும். அகைன் ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. இங்கே HDFC கார்டு யூசர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் 10% ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோ காஸ்ட் EMIன்னு யூஸ்வல் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ ரிவீல் பண்ணியிருக்க சில ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சாம்சங் உடைய ஃபேன் எடிஷனில் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனில் ஆஃபர் இருக்குன்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே சாம்சங் உடைய லேட்டஸ்ட் லான்ச் A52s இதுவும் ஆஃபரில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ப்ரைஸ் இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணல. இது தவிர ரெட்மியுடைய Note 10 சீரிஸ் கண்டிப்பாக இப்போ மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கும். OnePlus ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க ரிவீல் பண்ணும்போது ஒவ்வொரு ஆஃபர்ஸும் நான் அப்டேட் பண்ணுறேன். Flipkart உடைய பிக் பில்லியன் டே சேலும் அக்டோபர் 7th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டோடைய ஸ்கீம்ஸ் ஆர் ஆஃபர்ஸ் வந்து இவங்க ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீல் பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Vivo உடைய ஆஃபர்ஸ் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சென்ட்ரிக் டிவைசஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா Vivo எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ Vivo X60 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 rupees வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே Vivo உடைய Y சீரீஸில் Y72 Y73 இதெல்லாமே வந்து உங்களுக்கு 2000 rupees வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. Vivo V சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 to 3000 rupees வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா சென்ட்ரிக் டிவைசஸ் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் Vivo கன்சிடர் பண்ணலாம். OPPO A55 இந்தியாவில் அக்டோபர் 1 அன்னைக்கு லான்ச் ஆகிறதுக்கு டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த டிவைஸ் ஒரு 4G டிவைஸாக தான் லான்ச் பண்ணுறாங்க. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாச்சோட கொண்டு வராங்க. ரியர் சைடில் வந்து டுவல் கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. அகைன் இப்போ மாதிரி இதுவும் MediaTek Helio P35 5000 mAh பேட்டரி அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ OPPOடைய A55 ஒரு 4G டிவைஸ் இந்தியாவில் லான்ச் ஆகுது. Infinix Note 11 இந்த டிவைஸுடைய பாக்ஸ் இமேஜ் இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் சர்ஃப் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் தெரிய வந்திருக்கு. Infinix எப்போவுமே வந்து அவுட்லுக் டிசைனில் காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. ஸோ Note 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல் ரொம்பவே வித்தியாசமாக தான் கொடுக்குறாங்க.
கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் அண்ட் டிசைன் நல்லா தான் இருக்குது. அகைன் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய லேட்டஸ்ட் மீடியாடெக் ஹீலியோ G88 இந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆகிற மாதிரி தற்சமயம் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது AMOLED டிஸ்பிளே 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் அப்படிங்கிற மாதிரி இந்த சில ஃபீச்சர்ஸோட Infinix Note 11 கூடிய விரைவில் லான்ச் ஆகும். சாம்சங் கேலக்ஸி M52 இந்த டிவைஸ் இந்தியாவில் 5G டிவைஸாக செப்டம்பர் 28 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஆல்ரெடி டீசர்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இது யூரோப்பில் வந்து லான்ச் ஆன மாதிரி வந்து கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. அகைன் இப்போ வரைக்கும் யூரோப் ப்ரைஸ் வந்து ரிவீல் ஆகல. பட் இந்த டிவைஸ் இந்தியாவுக்கு முன்னாடியே குளோபலில் இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற அதே ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக் தான் Snapdragon 778 கொடுத்துருக்காங்க. கூடவே AMOLED பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 6.7 inches ஸோ மேசிவ் டிஸ்பிளேயோட வருது. 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட யூரோப்பில் அஃபிஷியலாக M52 5G லான்ச் ஆயிடுச்சு. கூடிய விரைவில் இந்தியாவிலேயும் இதோட லான்ச் வரப்போகுது. சாம்சங் கேலக்ஸி F42 5G இதோட லான்ச் டீசரும் வந்து சாம்சங் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் செப்டம்பர் 29 அன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் ஆகுது. நோட்டிஃபை மீ பேஜும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரியல்மி லான்ச் இவெண்ட்டில் இந்தியாவில் 4 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி Realme Narzo 50 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்ஸாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Narzo 50i 50a ரெண்டு டிவைசஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 50a அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G85 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா 6000 mAh பேட்டரியோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 11,499க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அதே Realme Narzo 50i அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது IPS LCD பேனல் 8 மெகா பிக்சல் ரியர் கேமரா 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட 7,499க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூடவே Realme ஸ்மார்ட் டிவி நியோ 32 இன்ச்சஸும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து LED டிஸ்பிளே 20 வாட் டுவல் ஸ்பீக்கர்ஸோட யூடியூப் பில்ட் இன் குவிக் கேஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸோட 14,999க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அதோட Realme Band 2 ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கரும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 10 days பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி இதோட விலை 2,999க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோ அடுத்ததான் இந்தியாவில் அவங்களுடைய V சீரிஸ் லான்ச் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் புதுசாக S சீரிஸ் கீழே ஒரு டிவைஸ் வந்து இந்தியாவில் IMEI டேட்டா பேஸில் லிஸ்டிங்காக இருக்குது. இது விவோவுடைய S12 இந்த பேரில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மற்றபடி எந்த டீட்டெயில்ஸும் தெரிய வரல. பட் விவோவுடைய V சீரிஸ் கூடவே S சீரிஸ்லையும் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க தெரியுது. ஸோ இந்தியாவில் விவோ தரப்புலேருந்து V and S சீரிஸ் டிவைசஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மோட்டோரோலா இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட் லான்ச்சஸில் 2 டிவைசஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்த்தது வந்து மோட்டோரோலாவுடைய H20 Pro அக்டோபர் 1 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. பட் 30th செப்டம்பர் அன்னைக்கே வந்து இவங்க டேப் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டீசர்ஸ் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மோட்டோ டேப் G20 இந்த பேரில் வந்து மோட்டோரோலா தரப்புலேருந்து டேபும் இந்தியாவில் லான்ச் ஆகுது 30th செப்டம்பர். நேற்று தான் ரியல்மியுடைய 2 டிவைசஸ் வந்து Snapdragon 778ல 10 லிஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த டிவைசஸ் உடைய மானிக்கர் ரிவீலாக இருக்கு. இந்த 2 டிவைசஸும் சைனாவில் ரியல்மியுடைய Q சீரிஸ் கீழே லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ Snapdragon 778 கூடவே வந்து இது LCD பேனல் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Realme Q சீரிஸ் கீழே வந்து சைனாவில் லான்ச் ஆகுது. அகைன் இது இந்தியாவில் வந்து Realme 9 சீரிஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ Realme தரப்புலேருந்து Snapdragon 778ல ஒரு டிவைஸ் இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட Realmeயுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் 3.0 ஆன் Android 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர்ஸ் மூலிமா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவுடைய லான்ச் டைம் லைனும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்தியாலையும் இது அக்டோபரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் Realme GT Neo 2 இதுவும் அக்டோபரில் லான்ச் ஆகிற மாதிரி Realmeயுடைய CEO வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ட்வீட் மூலமா. ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து Android 12 அண்ட் Realme UI 3.0 இவங்க ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அன்றைக்கி எந்தெந்த டிவைசஸ்க்கு Realmeயுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் 3.0 வந்து இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். iQOO Z5 ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. அக்ரஸிவ் ப்ரைசிங் அப்படின்னு நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இந்தியாலையும் செப்டம்பர் 27 அன்னைக்கு இது லான்ச் ஆகுது. பட் இந்த டிவைஸ் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் டிவைசஸாக வந்து நிறைய இடங்களில் ஆல்ரெடி லிஸ்டிங் ஆயிருந்தது. இப்போ வந்து iQOO Z5 உடைய சீரீஸில் இன்னொரு டிவைஸ் iQOO Z5X இதுவும் வந்து 3Cல லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ 3C அப்படின்னு சொல்லும்போது இது சைனா லான்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்தியாவில் இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. அது மட்டும் இல்லை, ஸ்பெக்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு 5G டிவைஸ் iQOO Z5Xும் வந்து ஃபர்ஸ்ட் சைனாவில் லான்ச் ஆகலாம். இந்தியாலையும் இந்த டிவைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்தியாலையும் வந்து நிறைய இடங்களில் வந்து சீரீஸாக தான் வந்து iQOO Z5 லிஸ்டிங் ஆயிருக்கு. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தல கூகுள் ஃபோட்டோஸ்
ஃபோட்டோஸில் வரப்போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்ப்லாம் அது பதிலாக நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் பிரேசில். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து முத்து. கங்க்ராச்சுலேஷன் முத்து. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.